வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து ஒரு ஹியூஜ் ப்ரெஷர் இருக்கும், மார்க்கெட் வந்து ஒரு பெரிய கிராஷ் இருக்குன்றது எதிர்பார்த்தாங்க. ஒன்றும் கிடையாது. ரிப்போர்ட் வந்து அதிரடியாக கொடுத்தாங்க. ஹிண்டல்பர்க் வந்து சாட்டர்டே அன்னைக்கு வந்து பெரிய நியூஸ் கொடுக்க போகிறேன்றது ஒன்று சொன்னார். மறுபடியும் சாயந்தரம் நம்ம சாட்டர்டே ஈவினிங் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்தனால ஜாஸ்தி போட முடியும். நேற்று வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் போட்டிருந்தேன், நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. அண்ட் ரெகுலரோட கொஞ்சம் ஜாஸ்தி வியூஸ் வந்துச்சு, கொஞ்சம் நல்லாவே ஜாஸ்தி வியூ வந்துச்சு. நிறைய பேர் அதில் நிறைய கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. சில கமெண்ட்ஸ்லாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து செபி சேர்மேனை சப்போர்ட் பண்ணுறீங்க, அவங்களாம் வந்து அயோக்கியம் இதாக ஏது வேணா இருக்கட்டும்ங்க. நான் அதை பற்றியா இது பண்ணல. அந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போதே ரொம்ப கிளியர் கட்டாக சொன்ன ஒரு விஷயம், இது என் வீட்டு பிரச்சனை, என் வீட்டில் இருக்கிற பிரச்சனையை நான் வந்து சார்ட் அவுட் பண்ணிக்கிறேன். சிபி சேர்மேன் யோகியம், அவங்க கிளீன் இல்லைன்றது அடுத்த விஷயம் நம்ம வச்சுக்கலாம். அதுக்கான என்ன இன்வெஸ்டிகேஷன் இருக்கோ அந்த இன்வெஸ்டிகேஷன் நடங்கட்டும், ரைட்? ஆனா இத ஒரு காரணமா வச்சுக்கிட்டு அங்க ஹிண்டல்பர்க் வந்து அவன் வந்து ஷார்ட் பில்டப் பண்ணி வச்சுக்கிட்டு அவன் ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறான். அதாவது இவங்க மேல குற்றச்சாட்டு அது இருக்கு இல்லைன்றது அடுத்த விஷயம். ஆனா அந்த கேஷ் யாரோட கேஷ்? நம்மளோட கேஷ், பப்ளிக் ரீட்டைலர்ஸோட கேஷ், ரைட்? இந்தியாவில் இருக்கிற கேஷ் அவன் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறான். இங்க மொத்தமா அள்ளிட்டோம். போன தடவை எடுத்து பாருங்களா, ஆல்மோஸ்ட் ஒரு $150-160 பில்லியன் லாஸ் மார்க்கெட் கேப்ல, ரைட்? அது வந்துடும், திரும்பி வந்துடும், இல்லைன்னு நான் சொல்ல. எத்தனை பேர் அந்த சமயத்துல வந்து ட்ராப் ஆனாங்கன்றது நினைச்சு பாருங்களேன். அவன் வந்து மொத்தமா அவன் சம்பாரிச்சது அபிஷியலா 44 மில்லியன். அவன் ஒரு சின்னோண்டு ஒரு செங்கல் கோசரம் ஒரு பில்டிங் இடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று. இது வேணான்னு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த சைடு இது இன்வெஸ்டிகேஷன் பண்ணாதீங்க, இது பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல. இவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டியதான, கோர்ட் இன்வெஸ்டிகேட், அதெல்லாம் நடக்குங்க. நம்ம ஊர்ல வந்து ஒரு சாதாரண சிவில் கேஸ், ஒரு முந்தா நேத்து வந்து ஒரு ஆளை மீட் பண்ண, ஒரு நபரை மீட் பண்ண, ரைட்? வாடகை பிரச்சனை, ஒரு கடை வச்சு வாடகை கொடுத்துருக்கிறார், அந்த கடை வாடகை பிரச்சனை. எப்பல இருந்து கேஸ் நடக்குது? 2008 அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு, இன்னும் முடியல, இன்னும் ஒரு 6 மாசத்துல முடிஞ்சிரும்னு சொல்றாரு. நினைச்சு பாருங்களா, 2008, இன்னைக்கு வந்து நம்ம 2024 இருக்கிறோம். 16 வருஷம் ஓடி போச்சு. இன்னும் ஒரு 6 மாசம்ன்றாங்க. இது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல. இதுக்கு அடுத்தது வந்து அவன் ஹைகோர்ட்டுக்கு போனா, நினைச்சு பாருங்களேன். இந்த கேஸை நம்ம எடுத்துக்கலாமே. ஹிண்டல்பர்க் வந்து இது பண்றப்பல நம்ம இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறோம். இன்வெஸ்டிகேஷன் மினிமம் ஃபாஸ்ட் ட்ராக்னு எடுத்துக்கினாலும் அடுத்த 2 வருஷம் பிடிக்கும். 2 வருஷம் வரைக்கும் அதானி ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண ரீட்டைல் இன்வெஸ்டரோட கெதி என்னாச்சு? அதை தான் நான் வேணான்னு சொன்னேன். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், நம்ம உள்ளூர் பிரச்சனையை நம்ம சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். அது அதானி தப்பு பண்ணியிருக்கிறாங்க, அவங்க ஆடிஷன் வரட்டும், எல்லாம் வரட்டும். ஒண்ணு. ரெண்டாவது, அடிக்கடி நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம், கவர்மெண்ட் சில விஷயங்கள் தப்பா பண்றாங்கன்னு சொன்னால் பப்ளிக் தூக்கி வெளில போட போறாங்க. 10 வருஷம் 5 வருஷம் மினிமம் 5 வருஷம். இப்பதான் முடிஞ்சிச்சு. 2024 29 வரைக்கும் நீங்க பொறுத்துதான் ஆகணும். பொறுத்து வைக்கிறீங்கன்னு சொன்னால் டெஃபினட்டா வந்து கவர்மெண்ட் மாறிச்சுன்னா அடுத்த கவர்மெண்ட் வந்து என்னதுன்னு சொல்ல போறாங்க. ஜஸ்ட் பிகாஸ் 2014 முன்னாடி 13 வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, அவங்கள தூக்கி வெளில போட்டாங்க. பிஜேபி நம்ம எதிர்பார்க்கறது பண்ணலன்னா அவனை தூக்கி போட போறாங்க. தூக்கி போட்டு அடுத்த கவர்மெண்ட் வரதான் வந்து இன்வெஸ்டிகேஷன் எப்படியா இருந்தாலும் நடக்க போகுது, இல்லைன்னு நான் சொல்லு. ஸோ இவங்க தப்பு இல்லைன்றத நான் ஜட்ஜ்மெண்ட் நான் கொடுக்கல. நான் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப கிளியர். இது என் வீட்டு பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன், ரைட்? அவன் சம்பாதிக்கிறதுக்கோசரம் இது பண்ணான். சில பேர் சொன்னாங்க அவன் வந்து லாங் போயிருந்தா, அவன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்கிறான்டா, நான் ஷார்ட் பண்ணியிருக்கிறேன்னு. இப்ப ஷார்ட் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லி அவன் லாங் போயிருந்தான்னு சொல்லி சில பேர் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படி பண்ண முடியாது. ஏன்னு சொன்னால், ஒரு ரிப்போர்ட் ஒருத்தன் கொடுக்குறான்னு சொன்னால் லீகல் ப்ராசஸ் பிரகாரம் அவனோட ஹோல்டிங் என்னதுன்றதை அவன் சொல்லி ஆகணும். இல்லைன்னு சொன்னா அவனுக்கு வந்து நம்ம கோர்ட்ல கேஸ் போட முடியும். ஸோ அது வந்து அந்த பாட்டை அவன் வந்து பண்ணியிருக்கான். சரி, அவன் வந்து உலகத்துல இருக்கிற எல்லா அநியாயத்தையும் தட்டி கேட்கறான்னு சொன்னால், சைனால $1 trillion, எவ்வளவு? $1 trillion வெறும் ரியல் எஸ்டேட்ல மட்டும் தப்பு நடந்திருக்கு. இது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். சொல்ல வச்சு வாயில வருது, போட்ட செம்ம ஆப் அடிப்பான் அவனு. அங்க பண்றதுக்கு தைரியம் கிடையாது. இந்தியா மாதிரி ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில தான் அவனால பண்ண முடியும். ஆர் எனி டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில போய் இது மாதிரி விஷயத்த அவன் பண்ண முடியும். இதுதான் வந்து தப்புன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். நான் வந்து
சேர்மேனுக்கு வந்து அகெயின்ஸ்டா நீங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் எடுத்துட்டு வராதீங்க, அந்த விஷயத்துக்கே நான் வரல. வந்தது ரீட்டைல் இன்வெஸ்டரோட பிரச்சனை. இன்னைக்கு மார்னிங் மண்டே மார்னிங் பிரச்சனை என்ன? போன தரம் மாதிரி 12% 13% கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுனால் நினைச்சு பாருங்களேன். சில பேர் F&O மாட்டி உள்ள போயாச்சு, அது வேற விஷயம், சரியா? பட் அவனை விடுங்க, அவனாச்சும் ரிஸ்க் எடுக்கிறான்றது இருக்கட்டும். பட் இன்வெஸ்டர்ஸ் கேஷ் மார்க்கெட்ல வாங்கி வச்சிருக்கிறவங்களோட கெதி என்ன? அந்த விஷயத்தை தான் நான் வந்து டச் பண்ணேன். இன்வெஸ்டிகேஷன் நடக்கட்டும், தப்புனா உள்ள தூக்கி போட்டோம், அந்த இதில் நம்ம ஆர்கியூமெண்ட்டே கிடையாது. அதானி சைட்ல தப்பு இருக்கா, தூக்கி உள்ள போடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அனில் அம்பானி இது ஜட்டி வரைக்கும் அவுத்தாச்சு. கம்பெனி மொத்தம் ஒரு 40-50 கோடி இருந்துச்சு, கம்ப்ளீட் ஜீரோக்கு வந்தாச்சுல. அந்த லெவல் தான் நம்ம வந்து பாக்குறோம். ஜேபி அசோசியேட்ஸ் எடுத்துங்க, எஸ்ஆர் ஸ்டீல் எடுத்துங்க, எந்த லெவல்ல இருந்தாங்க, இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? ஜெட் ஏர்வேஸ் எடுத்துங்க, சஹாரா எடுத்துங்க. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம சொல்ல முடியும். இயற்கை விடாது, ஒன்று கவர்மெண்ட்டும் விடாது. ஸோ இது லீகல் ப்ராசஸ் என்ன இருக்கோ அது பாட்டு போட்டும், நம்ம அதில் நம்ம வந்து இன்டர்ஃபை பண்ணவே இல்லை. அது வந்து இப்படி பண்ணாதீங்கன்னு நம்ம பேசினது மண்டே மார்னிங் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கான பகுதி தான் நம்ம பேசிக்கிட்டோம். நம்மளுக்கு ஒரு எக்ஸிட் ரூட் வேணும், தட் டு வித்தவுட் பிக் லாஸ், அவ்வளோதான். ஒன்று. ரெண்டாவது, எனக்கு ரொம்ப அதாவது காமெடின்னு வச்சுங்க, என்ன வேணா சொல்லுங்க, நிறைய பேர் நிறைய விஷயத்த பேசிட்டு இருந்தாங்க இன்னைக்கு, ரைட்? லாஸ்ட் 2-3 டேஸாவே இந்த விஷயம் வந்து ஊரே பேசிட்டு இருக்கு. ஷேர் மார்க்கெட்னா என்னன்னு தெரியாதவங்களாம் இதை பத்தி பேசிட்டு இருக்கான். இந்தியாவில் மொத்தமாவே 4% ஆஃப் தி பப்ளிக் தான் வந்து ஷேர் மார்க்கெட்ல கேஷ் போட்டிருக்காங்க, ரைட்? குதிக்கிறது வந்து மீதி 96% இருக்காங்க தெரியுமா, அவன் தான் குதிச்சுட்டு இருக்கான். இந்த 4% ஒன்றும் பெருசா குதிக்கல, சரியா? சரி, இது நம்ம பேச மோர் ஆஃப் அரசியல் ஆகும். நம்ம இந்த சேனல், ரைட், இந்த சேனல் இந்தியா டைரக்ட் வந்து இட் இஸ் மோர் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் மார்க்கெட்டோட ரிலேட்டட் அண்ட் எக்கானமி பத்தி நம்ம பேசுறோம். நம்ம இன்னைக்கு மார்க்கெட் போயிடலாம். ரொம்ப சந்தோஷமான விஷயம், தோ ஒரு ஸ்டேஜ்ல வந்து -200 பக்கமா வந்து டச் ஆச்சு, பட் மார்க்கெட் ரிகவரி ஆச்சு. 200 ஆகல, 110 120 நான் பார்த்தேன். அண்ட் மார்க்கெட் சூப்பர்வா ரிகவரி. ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஆல்மோஸ்ட் +70-80 பாயிண்ட்ஸ் பார்த்தோம். ஃபைனலா க்ளோஸ் ஆகும் போதும் பேங்க் நிஃப்டி ஆர் நிஃப்டி -41, ஃபியூச்சர்ஸ் ஸ்பாட் வந்து 20, பிரீமியம்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 13 பாயிண்ட்ஸ் பிரீமியம்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இன்ட்ராடே 258 பாயிண்ட்ஸ் இன்ட்ராடே ஸ்விங் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடே ஸ்விங் வந்து 656 பாயிண்ட்ஸ் இன்ட்ராடே ஸ்விங். அண்ட் பிரீமியம்ல க்ளோஸ் ஆயிருக்கு 156 பாயிண்ட்ஸ், ரைட்? அண்ட் பேங்க் நிஃப்டி 160 பாயிண்ட்ஸ் பிளஸ். அதானி குரூப்ல மேஜரா எதுலையுமே வந்து லாஸ் வரல. இட் வாஸ் ஆல் 1%, 2%, 0.5%, எக்ஸப்ட் ஃபார் அதானி வில்மர், அது வந்து அரௌண்ட் 3% பக்கமா டவுன் ஆயிருந்துச்சு. இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து எக்ஸிட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நினைச்சு பாருங்களா, போன தடவை வந்து அதானி குரூப் க்ளோஸ் டு அபவுட் 50% பக்கமா விழுந்துச்சு. 3600 பக்கமா இருந்துச்சு, ஆல்மோஸ்ட் 1000 பக்கமா வந்துச்சு, ரைட்? இன்வெஸ்ட் பண்ணது யாரு? GQG ஒரு கம்பெனி, அமெரிக்காவில் இருக்கிற ஒரு கம்பெனி, $4 பில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. நம்பூர் ஆள் தான், பட் அங்க செட்டில் ஆனாரு, அங்க ஒரு ஃபண்ட் மேனேஜர் பண்ணிட்டு இருக்காங்க. நினைச்சு பாருங்க, 3600 ரூபா வந்து என்ட்ரி எங்க கிடைச்சிருக்கு? 1000 ரூபா கிடைச்சிருக்கு. இன்னைக்கு என்ன ரேட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு? ஆல்மோஸ்ட் 3000 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அப்போ வாட் இஸ் த ப்ராஃபிட் தே ஆர் மேக்கிங்? சரி, குட். நம்ம அந்த விஷயத்துல உள்ள ஜாஸ்தி போக வேணாம். இன்னம்லாம் வந்து லெட் இட் டேக் அ லீகல் கோர்ஸ். எப்பயுமே வந்து எக்ஸிட்கான ரூட்டு தான் நம்ம பார்க்கணும். இது மாதிரி ஒரு ஷார்ட் செல்லிங் ரிப்போர்ட் வந்து, அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறமா ஒரு 20% கேப் டவுன் ஓப்பன் ஆகுதுன்னு சொன்னால் இன்வெஸ்டர்ஸ் எக்ஸிட் பாயிண்ட் கிடைக்காது. அந்த ஆதங்கத்துல தான் நம்ம பேசணும்னு நினைத்து. இன்னைக்கு வந்து மார்க்கெட் பொதுவாகவே வந்து மோர் ஃபிளாட்டிஷா இருந்துச்சு. இந்த டென்ஷன் ஆல்வேஸ் மார்க்கெட்ல இருந்துச்சு. வாட் வில் ஹேப்பன், இந்த ரிப்போர்ட், இந்த சைட் ரிப்போர்ட்ன்றது செகண்ட் டைம் அட்டாக் ஆகும்போதும் என்ன பண்ணணுன்றது எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு டேட்ல ஒரு சுனாமி வருது சொன்னால் என்ன பண்ணுன்றது பப்ளிக் தெரியும். 2004 இன்னமும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. கடல் ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்வாங்குதுன்னு சொன்னால் மக்கள் இந்த சைடு வந்து 4 கிலோமீட்டர் தள்ளி போவோம். போன தடவை வந்து 1/2 கிலோமீட்டர் உள்ள வாங்குச்சுன்னா உள்ள என்ன இருக்குன்னு சொல்லி போய் பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த தடவை அந்த தப்பு பண்ண மாட்டாங்க. ஒரு தடவை கொரோனா வந்தப்பதான் நிறைய பேர் வந்து பயம் இருந்துச்சு. இப்பெல்லாம் கொரோனாவா
போடான்ற லெவலுக்கு ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் அந்த எப்பயுமே எஃபெக்ட் இருக்கும். செகண்ட் டைம் என்ன பண்ணுன்றது எவ்ரிபடி நோஸ் இட். ஸோ டெஃபினட்டா பெரிய லெவல்ல இது மாதிரி ரிப்போர்ட் வந்துச்சுன்னா இன்வெஸ்டிகேஷன் நடக்கட்டும், அதுக்குமா பார்த்துக்கலாம். இதுதான் வந்து பெஸ்ட் வே. எனிவே இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல வந்து இந்த ஒரு விஷயத்த வச்சுட்டு தான் ஃபுல் மார்க்கெட் ஓடிட்டு இருந்துச்சு. யார் என்னாதுன்றது பார்க்கவே இல்லை. பட் ஓவராலா வந்து இன்னைக்கு ஸ்மார்ட் ரிகவரி day 1 battle is won. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அதானி போர்ட் வந்து ஆல்மோஸ்ட் 2.4% டவுன் ஆயிருக்கு. அதானி என்டர்பிரைஸ் 1.8% டவுன் ஆயிருக்கு. GMR இன்ஃப்ரா 1.4% டவுன் ஆயிருக்கு. எஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல எல்லாமே வந்து நெகட்டிவ் சைட்ல இருந்துச்சு. மீடியாவில் சன் டிவி வாஸ் ஆல்மோஸ்ட் 10.6% டவுன். இது மட்டும் கேள்வி வைக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன் சன் டிவி இவ்வளோ பெருசு கீழே விழுந்திருக்கு, ரைட்? டெக்னாலஜி சைடு ஆகட்டும், பேங்கிங் சைடு ஆகட்டும், எஸ்பெஷலி வந்து மிக்ஸ்டாக இருக்கட்டுமே, பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக வந்து கீழே விழுந்துருந்துச்சு. மேபி ப்ராஃபிட் டேக்கிங்கான்றது தெரியாது. சிமெண்ட் செக்டர் ஆல்மோஸ்ட் எக்ஸப்ட் ஃபார் ஏசிசி அது மட்டும்தான் வந்து -1%. அதானி குரூப்னால அதுவும். பட் அதர்வைஸ் இட் வாஸ் ஓவரால் நல்ல நாளாக இருந்துச்சு. டெக்னிக்கலாக நான் வந்து இன்னைக்கு சார்ட் போர்டில் டெக்னிக்கலாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்திருக்கு. அந்த பேட்டர்ன் உடைக்கட்டும். மறுபடியும் நான் சொல்கிறேன், 24,450 லெவலுக்கு மேலே தான் ஃபர்தர் பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இன்னைக்கு அந்த ஆல்மோஸ்ட் அந்த ப்ரெஷர் பாயிண்ட்டுக்கு வந்துச்சு. அந்த ப்ரெஷர் பாயிண்ட்ல வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பிரேக் அவுட்னா அப்சைட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆகும்ன்றது நான் சொல்ல. பட் ஞாபகம் வச்சுங்க, டவுன் சைட்ல வந்து 23,820 850 அந்த ரேஞ்சை உடைச்சிச்சுன்னு சொன்னால் ஃபர்தர் பெரிய டவுன் சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் இன்னைக்கான லோ, ரைட், அந்த லோ வந்து நீங்க ஸ்டாப் லாஸா வச்சுக்கிட்டு ப்ராபப்ளி நீங்க வந்து நாளைக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னு சொன்னால் நீங்க வந்து செல் பண்ணிக்கலாம். இது வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். நிஃப்டியோட ஹையஸ்ட் கால் வந்து எங்க எழுதியிருக்கு, 24,800 போய் எழுதியிருக்கிறாங்க, தள்ளி எழுதியிருக்காங்க. அங்கதான் வந்து ஹையஸ்ட் கால் இருக்கு. செகண்ட் ஹையஸ்ட் கால் வந்து 24,500 லெவல்ல வந்து செகண்ட் ஹையஸ்ட். ஸோ திஸ் பிகம்ஸ் யுவர் மேஜர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். சப்போர்ட்ல ரெசிஸ்டன்ஸ் ஜோன். கீழே வந்து சப்போர்ட் எங்க இருக்கு, ஹையஸ்ட் சப்போர்ட் வந்து 24,000ல இருக்கு. செகண்ட் ஹையஸ்ட் வந்து 24,300ல இருக்கு. ஒன்னும் பெரிய வித்தியாசம் இல்லை. அது 2,11,000 குவான்டிட்டி இருக்கு. இங்க 24,300ல ஆல்மோஸ்ட் 1,61,000 இருக்கு. ஞாபகம் வச்சுங்க, இந்த தர வெனஸ்டே நாளைக்கு ஒன்று விட்டு நாளான்னைக்கு வந்து எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ போத் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி 14th ஆகஸ்ட் இருக்கு. 15th அன்னைக்கு உங்களுக்கு தெரியும். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 51,000ல ஹையஸ்ட் கால் ரைட் ஆயிருக்கு. செகண்ட் ஹையஸ்ட் கால் வந்து 52,000ல எழுதியிருக்கு. தள்ளி எழுதி இருக்காங்க. ஏன்னு சொன்னால் மூமெண்ட் பெருசா வந்துச்சுன்னு சொன்னால் பெரிய மூமெண்ட்ஸ் வரும். நினைச்சு பாருங்களேன், ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் ஆச்சுனால் ஆல்மோஸ்ட் ஒரு 300 to 350 பாயிண்ட்ஸ் வந்து அப் மூவ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாமே. அது 350னா இங்க ஆல்மோஸ்ட் 1000 பாயிண்ட்ஸ் ஸ்விங் ஆகும். 1:3 தானே ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு நிஃப்டி எங்க க்ளோஸ் ஆயிருக்கு, 50,734 அந்த லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அங்க வந்து 1000 பாயிண்ட்ஸ்னா 52,000. லாஜிக் எல்லாமே வந்து கரெக்டா வந்துட்டு இருக்கு. பார்க்கலாமே நாளைக்கு இல்ல அடுத்த 2-3 நாள்ல என்ன நடக்குதுன்றது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். FII டேட்டாஸ் இன்னைக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. 4,677 crores வந்து அவங்க வித்து இருக்கிறாங்க FIIs. DIIs வந்து 4,680 crores வந்து வாங்கி இருக்கிறாங்க. ரைட், 200 கோடி ஜாஸ்தியா வாங்கி இருக்கிறாங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பார்க்கலாம் இந்த பேட்டில் எவ்வளவு தூரம் போக போகுதுன்றது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொன்று ஒரு அடிஷனல் இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னதுன்னு சொன்னால், இன்னைக்கு வந்து ஒரு 20-30 பாயிண்ட் தான் வந்து கீழே விழுந்திருக்கு. பட் இன்னைக்கு வந்து இந்தியா விக்ஸ் 3.47% அப் ஆயிருக்கு. ஸ்விங் இருந்துச்சு, இன்ட்ராடே ஸ்விங் இருந்துச்சு, இல்லைன்னு நான் சொல்ல. இட் வாஸ் அ டஃப் பேட்டில், ரைட்? அண்ட் இது வந்து நாங்கள் ட்ரைனிங்ல வந்து சில விஷயங்கள் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த டிஸ்கஷன் பிரகாரம் நீங்க பாத்தீங்கன்னா இட் வாஸ் அ டஃப் பேட்டில். 2 பேர் வந்து அடிச்சுக்கிட்டாங்க மார்க்கெட்ல. அந்த இமோஷன்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். அந்த இடத்துல வந்து ஒரு பயம் இருக்க தான் செய்யும். எஸ், இன்னைக்கு டேட்ல வந்து இன்னைக்கு காலையில வந்து 16.5 வரைக்கும் போயிட்டு க்ளோஸ் ஆகும்போது
15.87 லெவல்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. IIP டேட்டா வந்துச்சு அண்ட் ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸும் வந்திருக்கு. அதாவது ஹோல்சேல் இன்ஃப்ளேஷன் டேட்டாவும் வந்திருக்கு. 3.54% இருக்கு. ரைட், எதிர்பார்த்தது வந்து 3.6 எதிர்பார்த்தாங்க, அதோட கம்மியாக தான் வந்திருக்கு. போன தர இருந்தது வந்து 5.8 இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங் என்னதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா, போன தரையும் இந்த சப்ஜெக்ட் பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். எஸ், இன்ஃப்ளேஷன் வந்து போன தர ஹையா இருந்தது. காரணம் வெஜிடபிள் ப்ரைசஸ். மழை பெஞ்சு இருந்துச்சுனாவே எப்பயுமே இது வந்து சீசனல் இஷ்யூஸ். சீசனல் இஷ்யூஸ் போதும் டெஃபினட்டா வெஜிடபிள் ரேட்ஸ் எல்லாம் ஜாஸ்தியா இருந்துச்சு. எஸ்பெஷலி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி, இது 3 இல்லாட்டினா நார்த்ல வந்து ஒண்ணுமே நடக்காது. ரைட், அண்ட் இது 3மே வந்து மலையில அடி வாங்குற ஒரு சமாச்சாரம். உங்களுக்கே தெரியும், நார்த் ஆகட்டும், ஆல்மோஸ்ட் ஆந்திரா, மகாராஷ்டிரா ஆகட்டும், கர்நாடகா ஆகட்டும், இங்கெல்லாம் வந்து என்ன மழை அடிச்சிச்சுன்றது எல்லாருக்குமே தெரியும். பாதிப்பு வரதான் செய்யும். அண்ட் இப்போ ஓரளவுக்கு வெஜிடபிள் ப்ரைஸஸ் எல்லாமே வந்து கம்மியாயிருக்கு. அண்ட் தக்காளி ஆகட்டும், இல்லை எல்லாமே ஓவரால் ப்ரைஸஸ் வந்து கம்மியாயிருக்கு. அண்ட் அதுதான் வந்து இங்கே மார்க்கெட்ல ரிஃப்ளெக்ட் கொடுத்துருக்கு. ஒன்று. ரெண்டாவது IIP டேட்டா, இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். ரைட், இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் வந்து அதாவது ஜூன் மாசத்துக்கு வந்து 154.6 இருந்துச்சு, இப்போ 150 இருக்கு. ரைட், போன திரையோட ஒரு 4.6 வந்து குறைஞ்சிருக்கு. 154 வந்து சூப்பர் டூப்பர் லெவல். 150க்கு மேல இருந்துச்சுனாவே செம்ம லெவல். 154ல இருந்துச்சு அண்ட் 154.6 இந்த தடவை 150 இருக்கு. போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது 143.9 இருந்துச்சு. ஸோ இயர் ஆன் இயரும் வந்து பெட்டரா இருக்கு. இயர் மந்த் ஆன் மந்த்ல வந்து எஸ் கம்மியா இருக்கு, பட் ஸ்டில் இட் இஸ் அ வெரி குட் லெவல் வென் கம்பேர்ட் டு இன்டர்நேஷனல் லெவல்ல. எஸ், இது ரெண்டுமே வந்து நாளைக்கு மார்க்கெட்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலாம். ஒன்று. ரெண்டாவது வந்து நாள் இமோஷனலா நிறைய விஷயங்கள் மார்க்கெட்ல நடந்துச்சு. மேபி நாளைக்கு எப்படி இருக்குன்றது தெரியாது. நாளைக்கு சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ்லாம் இருக்கு. ரஷ்யன் பிரசிடென்ட் வந்து வேர்ல்டுக்கு ஏதோ ஒரு நியூஸ் பேசுறதாக, ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சிருக்கிறதாக ஒரு கடைசியா இந்த ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்றது வரதுக்கு முன்னாடி வந்துச்சு. ஃபுல் ஃபிளெஜ்ட் வார் அகெயின்ஸ்ட் யுக்ரைன்ற மாதிரி டிக்ளேர் பண்ண போறாரு. அவர் ஃபுல் ஃபோர்ஸை யூஸ் பண்ண போறதாக ஒரு பேச்சு அடிப்படுது. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரஷ்யாவோட ஃப்ரெண்டு பெலருஸ், அவங்க வந்து ஃபுல் ஃபிளெஜ்ட் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க அகெயின்ஸ்ட் யுக்ரைன். ஸோ ஏற்கனவே வந்து 2 சைட்ல வந்து அட்டாக் வர ஆரம்பிச்சிச்சு. ஏதோ சம்திங் இஸ் சீரியஸ்லி ஹேப்பனிங். அதே மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈரான் பெரிய லெவல்ல வந்து ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஹூத்தி ரெபிள்ஸ் ரெட் சீல பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஹிஸ்புல்லா, ரைட், இஸ்ரேலில் இருக்கிற ஒரு ஆர்மி பேஸை வந்து பெரிய லெவலில் வந்து டேமேஜ் பண்ணியிருக்காங்க. சம்திங் இஸ் குக்கிங். ஞாபகம் வச்சுங்க, ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்க. ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கும். இன்னொன்று ஒரு பாசிட்டிவ் நியூஸும் ஒன்று கொடுத்துட்டு போலாமே. எஸ் பேங்க். எஸ் பேங்க்ல வந்து ஒரு ஜாப்பனீஸ் இன்வெஸ்டர், ரைட், நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பாருங்களேன். எஸ்ல ஆரம்பிக்குது அந்த கம்பெனி, அந்த லெண்டரோட பேர். ஒன் ஆஃப் தி லார்ஜ் இன்வெஸ்டர். அவங்க வந்து 51% ஸ்டேக் இன் எஸ் பேங்க் எடுக்க போறதாக சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வேல்யூவேஷன் கொடுத்துருக்கிறது வந்து $5 பில்லியன். 5 பில்லியனா இன்னைக்கு வந்து 42,000 கோடின்னு வச்சுங்களேன். அதான் வந்து வேல்யூவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க எஸ் பேங்க்கு. சப்போஸ் இந்த கம்பெனி வந்து 51% ஸ்டேக் எடுக்க போறாங்கன்னு சொன்னால் எஸ் பேங்கோட தலையெழுத்து மாறத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. இதுல ஒரு விஷயம் கேள்விக்குறி இருக்கு. எப்பயுமே வந்து ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனி வந்து ஒரு இந்தியன் பேங்க்ல வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாங்க, டேக் ஓவர் பண்ண போறாங்கன்னு சொன்னால் 26%க்கு மேல வந்து வாங்கறதுக்கான அதிகாரம் கிடையாது. ஆனால் எஸ் பேங்க் வந்து ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் RBI கிட்ட வாங்கியிருக்கு. அதாவது இது மாதிரி ஒருத்தர் கேட்டுட்டு இருக்காங்க, will you allow-ன்னு சொல்லிச்சுன்னா RBI வந்து எஸ் யூ கேன் கோ ஹெட்ன்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. பார்க்கலாமே, அந்த கம்பெனிக்காரங்க அந்த ஆட்கள் வந்து இந்தியாவுக்கு வராங்க, வந்து இது 51% ஸ்டேக் கன்ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னால் எஸ் பேங்க் வந்து பறக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ வந்து சம்வேர் அரௌண்ட் 24 லெவல்ல இருக்கு. அது 32 லெவல் கிராஸ் ஆச்சுன்னு சொன்னால் பிடிக்க முடியாது. இதை ஞாபகம் வச்சுங்க. பை செல் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. நீங்க உங்களோட ஹோம்ஒர்க் நீங்க பண்ணிட்டு அதுக்கப்புறமா டிசைட் பண்ணுங்க. என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.